நிறுவனத்துடைய வேலைக்கு வாகனத்தை கொடுத்திருப்பாங்க. அந்த வாகனம் அந்த கம்பெனியுடைய வேலைக்கு மட்டும் அந்த வாகனத்துல மகளை ஸ்கூலுக்கு கூட்டி கொண்டு போகலாம். அந்த வாகனத்துல வைஃப் டாக்டர்கிட்ட கூட்டி கொண்டு போகலாம். அந்த வாகனத்துல அவர் ஷாப்பிங் போகலாம். சிலர்களுக்கு அனுமதி கொடுத்திருந்தா அது தாராளம். அதை பத்தி நாங்க பேச வரல. ஆனால் அரசாங்க ஆபீஸ்கள்ல வேலை செய்யக்கூடியவர்களாக இருக்கலாம், தனிப்பட்ட நிறுவனங்கள்ல வேலை செய்யக்கூடியவர்களாக இருக்கலாம். அவர்களுக்கு என்னென்ன வேலைகள் செய்யலாம் என்று கொடுக்கப்பட்டிருக்கின்றனவோ அதற்கு மாத்திரம் தான் அவர் அந்த வாகனங்களையும் யூஸ் பண்ணலாம். ஏன் அங்குள்ள மற்ற இதர சாதனங்களையும் யூஸ் பண்ணலாம். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, சிலர்கள் ஆபீஸில் உள்ள மொபைல் போனையும் எடுத்துக்கொண்டு வந்துருவாங்க வீட்டுக்கு. அனுமதி இருந்தா பிரச்சனை இல்லை. நான் எதை சொல்ல வாரேன்டா, யாருக்கு அனுமதி இல்லையோ அது சில நேரத்தில் வெளியில செய்தா சில ரூபாய்கள் மகளுடைய எக்ஸாம் பேப்பர் அதை போட்டோ காப்பி பண்ணணும். சிலவங்க ஆபீஸ்ல வந்து போட்டோ காப்பி பண்ற. ஏன் வெளியில பண்ணினா என்ன சின்ன ஒரு 100-200 தான் போகும். ஆனால் இதை என்ன நினைக்கிறாங்க, இதுவும் போகக்கூடாது. நான் உதாரணத்திற்கு தான் கூறுகின்றேன். இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் யோசித்தால் எங்களுக்கு எதற்கு அனுமதி தரப்பட்டிருக்கின்றதோ அதை மாத்திரம் தான் நாங்க செய்யலாம். அதற்கு மேலான செய்வதற்கு எங்களுக்கு அனுமதி இல்லை. உதாரணமாக ஒரு நிறுவனத்துல அங்க ஒரு ஏதாவது ஒன்று செய்வதற்கு சொல்லுங்களேன், ஒரு தனியான ஒரு ஆபீஸ் ஒன்று அமைக்கணும் அல்லது வேற ஏதாவது ஒன்று செய்யணும். நீங்க கொட்டேஷன் எடுங்க, நீங்க அதை எடுத்து செய்யுங்கண்டா அங்குள்ள பொறுப்பாக உள்ளவர் எங்களுக்கு எவ்வளவு தருகிறாரோ அவர் கொட்டேஷன் இதற்குள்ள முடிங்கண்டா அதற்குள்ள நாங்க முடிக்கணும். நிறைய இடங்கள்ல தவறுகள் நடக்குது. கூடுதலாக பொருட்களை பேச்சஸ் பண்ணி அல்லது குறைவாக பொருட்களை பேச்சஸ் பண்ணி எடுக்கிற இடத்துல கூடுதலாக பில்லை போட்டு கேட்பது அதுவும் கூடாது. அவர் கேட்பதும் கூடாது. கடைக்காரன் பில்லை கூட்டி போட்டு கொடுப்பதும் கூடாது. சில நேரத்தில் சிலர்கள் வந்து கேட்பாங்க, ஹசரத் எங்கள்கிட்ட வந்து கேட்கிறாங்க, உதாரணமாக 5000 ரூபாய் பொருளை 6000 ரூபாய் பில் போட்டு தாங்கன்னு கேட்கிறாங்க. நான் முடியாதுன்னா மற்ற கடைகளில் போறாங்க. ஹசரத் எங்களுக்கு வியாபாரம் நடக்குது இல்ல. இதுதான் முஜாஹதா, இதுதான் ஹலால், இதுதான் தியாகம். இவர்கள் சொல்லுவாங்க மற்ற கடைக்கு மற்றவர்கள் எதை கேட்டாலும் எவ்வளவு கேட்டாலும் பில்களை போட்டு கொடுப்பாங்க. ஆனா நாங்க போட்டு கொடுக்காட்டி எங்களோட பிசினஸ் குறையுது. நாங்க நினைக்கணும், இதுல அல்லாஹ் என்ன சோதிக்கிறான். இதுல ஒரு தடவை 2 தடவை நாங்க உறுதியாக இருந்தால் சில வேளை நாங்க எதிர்பார்க்காத பெரிய பெரிய வியாபாரங்களை அல்லாஹ் எங்களின் மீது அனுப்பி வைப்பான். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, அதே மாதிரி தான் எங்களை கீழ் உள்ள பெரிய போஸ்ட்ல உள்ளவர் அவருடைய அசிஸ்டன்ட் இருப்பாரு, அவருக்கு உதவியாளர் இருப்பாரு, அவருக்கு பர்சனல் செக்ரட்டரிஸ் மாதிரி இருப்பாங்க. அவர்கள் எதற்கு வச்சிருக்கிறாங்கண்டா அவருடைய அந்த கம்பெனியுடைய வேலைக்கு, அவருடைய சொந்த வேலைக்கு அல்ல, அவருடைய லைட் பில் தண்ணி பில் கட்டுவதற்கு அல்ல, அவருடைய வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கிக் கொண்டு செல்வதற்கு அல்ல. இது கம்பெனியோ ஆபீஸோ மஸ்ஜிதோ மதரசாவோ பாடசாலையோ எல்லாம் இதற்குள்ள இன்க்ளூட். அது மஸ்ஜிதாக இருக்கலாம், மதரசாக்களாக இருக்கலாம், பாடசாலைகளாக இருக்கலாம். அங்குள்ள அனைத்து பொருள்களும் பாதுகாக்கப்படணும். சில நேரங்கள்ல நாங்க பார்க்கலாம், சில ஊர்கள்ல சில கிராமங்கள்ல நினைப்பாங்க மஸ்ஜிதுடைய நிர்வாகிகள் மஸ்ஜித பாதுகாக்கிற, மஸ்ஜிதுடைய அந்த அழகான லைட், அழகான ஃபேன், அதனுடைய காப்பட், அதனுடைய நீர் வசதி, அதனுடைய டாய்லெட் மாற்று கருத்து இல்ல. அதை விட ஆக முக்கியம் அந்த மஸ்ஜிதுகளுக்குள்ள வக்ஃப் செய்யப்பட்ட சொத்துக்கள். இந்த எத்தனை ஊர்கள்ல அந்த மஸ்ஜிதுடைய வக்ஃப் சொத்துக்கள் அது அதாவது மிஸ்யூஸ் பண்ணப்படுகின்றது. மார்க்கெட்ல பஜார்ல ஒரு கடை 1 லட்சம் கூலி, இந்த மஸ்ஜிதுடைய கடைக்கு 15,000 கூலி, 10,000 கூலி. ஏன் சொல்றாங்க? இல்லை, இவ்வளவு நாளும் நாங்க அப்படித்தான் கொடுத்தோம். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, ஏலாது. நிர்வாகிகள் அல்லாட்ட பதில் சொல்லணும். அந்த மஸ்ஜிதுடைய அந்த அசையா சொத்துக்கள் அவர்கள் பாதுகாக்கணும். அதுவும் மிகப்பெரிய அமானிதம். வக்ஃப் செய்யப்பட்ட எங்கட மூதாதையர்கள் வக்ஃப் செய்து தந்துவிட்டு போனாங்க.
ஆனா அல்லாஹ் பாதுகாக்கணும். சமீப காலமாக வக்ஃப் செய்யப்பட்ட எத்தனையோ சொத்துக்கள் எங்கட கைகளிலிருந்து சென்று விட்டது. நான் உதாரணம் சொல்வது அது பொருத்தமாக இருக்காது. உங்களுக்கு தெரியும், கடந்த காலங்கள்ல வக்ஃப் செய்யப்பட்ட சில மஸ்ஜிதுகளுடைய சொத்துக்கள், சில மதரசாக்களுடைய சொத்துக்கள் சோசியல் மீடியாவுல அதை பத்தி எல்லாம் அந்த நேரத்தில் நீங்க படிச்சிருப்பீங்க. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அதனால் அந்த சொத்துக்கள் பாதுகாக்கப்படணும். அங்குள்ள அசையக்கூடிய அசையா பொருட்கள் பாதுகாக்கப்படணும். மஸ்ஜிதுகள் உள்ள தென்னை மரத்தில் உள்ள தேங்காய் கூட ரெஸ்டிமாருக்கு அனுமதி இல்லை. அந்த மஸ்ஜிதில் விளையக்கூடிய எதுவாக இருந்தாலும் அவைகள் மஸ்ஜிதுகளுக்கு உரியது. தலைவர்களுக்கும் இல்ல, இமாம்களுக்கும் இல்ல, ஹத்தீபுகளுக்கும் இல்ல. ஏன்? அதெல்லாம் வக்ஃபுக்கு கீழால வரும். ஆனால் முறைப்படி அவர்கள் அறிஞர்கள்ட்ட உலமாக்கள்கிட்ட கேட்டு சாதாரணமான சின்ன சின்ன பொருட்கள் இதை வேலை செய்யக்கூடியவர்களுக்கு கொடுக்கலாமா என்று கேட்டு அதில் அனுமதி கிடைத்தால், நான் பொதுவாக கூறுகின்றேன், அனுமதி கிடைத்தால் அதை கொடுத்துக் கொள்ளலாம். அது இல்லாத பட்சத்தில் அவர் தலைவர் தானே, இது செயலாளர் தானே, இவர் பொருளாளர் தானே, நான் தானே மஸ்ஜிதில் செலவழிக்கிறேன், நீங்க செலவழிக்கலாம், பிரச்சனை இல்ல. ஆனால் செலவழிக்கிறோம் என்ற மஸ்ஜிதுடைய சொத்துக்களை நாங்க எங்களுடைய சொந்த தேவைக்கு பாவிக்க இயலா. மஸ்ஜிதுல வேலை செய்யக்கூடிய ஷிஃப்ட் ஊழியர்களாக இருக்கலாம், கிளீன் பண்றவர்களாக இருக்கலாம், பாங்கு சொல்கின்றவர்களாக இருக்கலாம், அவர்கள் மஸ்ஜிதுடைய வேலைக்கு அமர்த்தப்பட்டவர்கள். சில ஊர்கள்ல நாங்க பார்க்கலாம், பள்ளி தலைவருடைய அவருடைய சொந்த வேலைகளை மோதினார் செய்யணும், கிளீன் பண்றவர் செய்யணும். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, இவைகள் ஒவ்வொன்றுக்கும் அல்லாஹ்ட்ட பதில் சொல்லணும். ஏன் நாங்க இதை பேசிக்கொண்டு வாரோம்டா, எங்களோட சமூகத்தில் நான் உதாரணத்திற்கு தான் சில விடயங்கள் உங்களுக்கு முன்னால கூறுகின்றேன். நான் சொல்லாத உங்களுக்கு நினைவுக்கு வரக்கூடிய இன்னும் பல விடயங்கள் இருக்கும். இவைகள் ஒவ்வொன்றில் நாங்க மிகவும் பேணுதலாக கவனமாக இருக்கணும். எந்த அளவுக்கு உங்களுக்கு தெரியும், முக்கியமான நகரங்கள்ல தான் ஸ்கூல் வசதி, கிளாஸ் வசதி. இப்ப கிராமங்கள் உள்ளவர்கள் தனக்கு உடைய சொந்தக்காரன், நெருங்கிய சொந்தக்காரன், மச்சானாக இருக்கலாம், மதினியாக இருக்கலாம், சாச்சாவாக இருக்கலாம், மாமாவாக இருக்கலாம், என்னுடைய மகளுக்கு பாதுகாப்போ அந்த மாமாவுடைய வீடு, என்னுடைய மகனுக்கு பாதுகாப்போ இந்த பெரியப்பாவுடைய வீடு என்றெல்லாம் நிறைய இளைஞர்களும் இளம் பெண்மணிகளும் நகரத்திற்கு வந்து படிப்பதற்காக வேண்டி தனக்கு தெரிந்த உறவினர்களுடைய வீடுகள்ல என்னுடைய மச்சான், என்னுடைய சாச்சா, என்னுடைய பெரியப்பா நம்பி ஒப்படைக்கிறாங்க. அப்படி ஒப்படைக்கப்பட்ட எத்தனையோ பெண்கள் சூறையாடப்பட்டிருக்கிறார்கள். எத்தனையோ ஆண்கள் அவர்கள் சிறுவர் துஷ்பிரயோகத்தில் யூஸ் பண்ணப்பட்டிருக்கிறார்கள். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே, சகோர்களே, உறவினர்களால, தெரிந்தவர்களால, நண்பர்களால வாய் துறக்கேலா சொன்னாலும் சிலவேளை வாப்பா சொல்லுவாரு, மகள் கொஞ்சம் பொறுத்துக்கோங்களே, மகள் நீங்க படிச்சு முடிக்கணும் தானே, உங்களோட ஃபைனல் இயர் தானே, இத வெளியில சொன்னா வெக்கம் மகள், வெளியில சொன்னா வெக்கம் மகன் என்று சொல்லி சிலவேளை வாப்பா, சிலவேளை உம்மா தன்னுடைய மகளை, தன்னுடைய மகனை ஆறுதல் படுத்தக்கூடியவைகளும் இருக்குகின்றது. மேலான பெரியார்களே, சகோர்களே, எங்கட நாட்டில் நடக்கக்கூடிய சிறுவர் துஷ்பிரயோகத்தில் 10-15% அந்த சிறுவர் துஷ்பிரயோகங்கள் தெரிந்தவர்களால, உறவினர்களால, பழக்கப்பட்டவர்களால நடக்குது என்ற புள்ளி விவரத்தை பார்த்தா நாங்க கவலைப்படுவோம். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே, சகோதரர்களே, இவைகள் எல்லாமே அந்த அமானிதத்திற்கு கீழால தான் வரும். எங்கள்கிட்ட பொருளை தந்தாலும் சரி, ஒரு நபரை தந்தாலும் சரி, ஒரு ஆணை ஒரு பெண்ணை எங்கள்கிட்ட ஒப்படைத்தாலும் சரி, அவர்களுடைய மானம், அவர்களுடைய கற்பு, அவர்களுடைய சொத்து, அவர்களுடைய செல்வங்கள் பாதுகாக்கப்படணும். அதனால தான் ஹஜரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்துல அபூ தாவூதுல வரக்கூடிய ஹதீஸ், ஒரு யுத்தம் முடிந்ததோட கனிமத் பொருள் சொன்னாங்க, யார் யாரு தனித்தனியா எடுத்தீங்களோ அது எல்லாத்தையும் கொண்டு வாங்க. ஹஜரத் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு வந்து சத்தமா அறிவிக்கிறாங்க, தனித்தனியா எடுத்த பொருட்கள் எல்லாம் கொண்டு வந்து இந்த பொதுவான ஒரு இடத்துல கனிமத் பொருளை நீங்க சேர்த்து வைங்க. கனிமத்தா கிடைச்சதுல 5/1 நபி அவர்களுக்கும் நபியுடைய குடும்பத்திற்கும், அது குர்ஆன்ல மிக தெளிவா வருது. மீதம் உள்ளதுகளைத்தான் நபி அவர்கள் மற்றவர்களுக்கு பங்கு வைப்பாங்க. அப்படி பங்கு வைத்துக் கொண்டிருக்கிற நேரத்தில் ஒரு ஆள் மிருகத்துக்கு, ஒட்டகம், குதிரைகளுக்கு பாவிக்கிற ஒரு கடிவாளத்தை எடுத்துக் கொண்டு வாராரு.
அதுவும் ரோமத்தால முடியால செய்யப்பட்ட ஒரு கடிவாளம். யா ரசூலல்லாஹ், நான் இதை எடுத்திருந்தேன், எனக்கு கொண்டு வர கிடைக்கல. நபி அவங்க கேட்டாங்க, பிலால் ரலியல்லாஹு அன்ஹு 3 நாள் தொடர்ந்து சத்தம் போட்டு அறிவித்தாங்க, அல்லது ஒரு நாளையில 3 தடவை சத்தமா அறிவித்தாங்க, யார்கிட்டயாவது கனிமத் பொருள் தனியாக எடுத்திருந்தா அதை கொண்டு வாங்க. அந்த அறிவித்தர காதால கேட்டீங்களா? ஆம் யா ரசூலல்லாஹ், கேட்டேன். ஏன் கொண்டு வரல? அவர் சும்மா நொண்டி காரணத்தை சொன்னவுடன் நபி அவங்க சொன்னாங்க, ஃபலன் அக்பலஹு மின்க, நான் இது உன்னிடம் இருந்து எடுத்துக்கொள்ள மாட்டேன். கியாம நாள்ல நீ அல்லாஹ்ட்ட பதில் சொல்லணும். கியாம நாள்ல இந்த பொருளுக்காக நீ அல்லாஹ்ட்ட பதில் சொல்லணும். வெறும் உராமத்தால செய்யப்பட்ட மிருகங்களை பாவிக்கிற ஒரு கடிவாளம், அந்த விடயத்திலையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை சாதாரணமாக விட்டுவிடல. மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, இந்த அடிப்படையில அமானிதம் பேணுவது என்பது வெறும் பொருட்கள்ல மாத்திரம், வெறும் செல்வங்கள்ல மாத்திரம் அல்ல. ஆக முக்கியமாக நம்முடைய பேச்சுக்கள், நம்முடைய செயல்கள். சில நேரங்கள்ல சிலர்கள் மொபைல் போன் பேசிக் கொண்டிருக்கும் பொழுதே அவருடைய பேச்சை ரெக்கார்ட் பண்றாங்க ஆதாரத்துக்கு. அவர்கிட்ட கேட்காம ரெக்கார்ட் பண்ணேலா? முதலாவது அவர்கிட்ட கேட்கணும், எனக்கு ஃபியூச்சர்ல தேவைப்படும். அவர் ரெக்கார்ட் பண்றாண்ட பேசவே மாட்டாரு. ஆனால் இவர் கேட்காம சும்மா அவரோட அமைதியா பேசுற மாதிரி பேசி ரெக்கார்ட் பண்ணி அதை சோசியல் மீடியாவுல போடுகின்றார். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, எங்கட மார்க்கம் தூய்மையான மார்க்கம், சுத்தமான நேர்மையான மார்க்கம். தேவைப்படக்கூடிய நேரத்தில் தாராளம் செய்யலாம், அதற்கு தடை இல்லை. ஆனால் தேவைப்படாத நேரத்தில் ஒருவரை பழி வாங்குவதற்காக, ஒருவரை குற்றக்காரனாக ஆக்குவதற்காக, சமூகத்தில் அவரை சீரழிப்பதற்காக வேண்டி இந்த மாதிரி செய்தால் இதுவும் அமானிதத்திற்கு மாற்றமாக கருதப்படும். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அதனால் நான் ஆரம்பத்தில் சொன்னேன், வணக்க வழிபாடுகள், தான தர்மங்கள், சமூக சேவைகள்ல நாங்க ஈடுபடுவதை போன்று அதில் ஈடுபடக்கூடிய நேரங்கள்ல அமானிதத்திற்கு மாற்றமாக நடக்கக்கூடாது. இறுதியாக ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி நான் முடிக்குகின்றேன். நபி அவங்க சொன்னாங்க, இன்ன ஷர்ரன் நாஸி இன்தல்லாஹி மன்சிலத்தன் யௌமல் கியாமா, கியாம நாளையில அல்லாஹ்வுக்கு முன்னால ஆக கெட்ட மனிதன் யாரு தெரியுமா? الرجل يفضي الى امراته وهي تفضي اليه. ஒரு ஆண் தன்னுடைய மனைவியுடன் தாம்பத்திய உறவுல, அந்த மனைவியும் தன்னுடைய கணவனுடன் தாம்பத்திய உறவுல, சும்மா என்புசு சிர்ர சாஹிபிஹி, பின்னால 2 பேர்களில் ஒருவர் தன்னுடைய அந்த ரகசியத்தை வெளிப்படுத்தினார். இவர் தான் அல்லாஹ்வுக்கு முன்னால ஆக கெட்டவர். ஏன் நான் சொல்ல வாரேன், திருமணம் முடிந்த அந்த அடுத்த நாட்களிலேயே மாப்பிள்ளைட்ட ஆண்கள் கேட்கிற, பொண்ணுட்ட பெண்கள் கேட்கிற, எப்படி? மேலான பெரியார்களே, சகோதரர்களே, சில நேரத்தில் ஆண்களும் பெண்களும் சேர்ந்து கேட்பது மார்க்கத்தில் இதற்கு அனுமதி இல்லை. கியாமத் நாள் அல்லாஹ்வுக்கு முன்னாடி இவர் ஆக கெட்டவராக இருப்பார். கணவன் மனைவிக்கு மத்தியில் உள்ள அந்த உறவு, அந்த தாம்பத்திய உறவு, அது 3வது நபருக்கு, தேர்ட் பார்ட்டிக்கு சொல்லக்கூடாது. அந்த அளவுக்கு எங்களுடைய இஸ்லாம் மற்றவர்களுடைய அந்த கண்ணியங்களை பாதுகாத்திருக்கிறது. அதனால மற்றவைகளை நாங்க உற்சாகத்தோடு செய்வதை போன்று இந்த அமானித விடயங்களிலும் கவனமாக இருந்து அல்லாஹ்வுடைய அருளையும் அவனுடைய பொருத்தத்தையும் பெறுவதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆகவே அல்லாஹ் நம் எல்லோருடைய பாவங்களை மன்னிப்பாயாக. நம்முடைய பெற்றோர்கள், உற்றார்கள், உறவினர்கள், முழு உலகத்தில் உள்ள அனைத்து இஸ்லாமிய ஆண்கள் பெண்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. குறிப்பாக பலஸ்தீனத்திலே வாழக்கூடிய நம்முடைய உறவுகளை நீ பாதுகாப்பாயாக. அச்சமற்ற சூழலை ஏற்படுத்தி வைப்பாயாக. சீக்கிரமாக ஒரு யுத்த நிறுத்தம் அங்கே ஏற்படணும் யா அல்லாஹ். அவர்கள் இழந்ததை விட சிறந்ததை கொடுப்பாயாக. நாட்டுடைய நிலைமையை சீராக்கி வைப்பாயாக. நீதமான, நேர்மையான, ஊழலற்ற நல்ல தலைவர்களை கொண்டு வந்து சேர்ப்பாயாக. இந்த நாட்டில், இந்த உலகத்தில் நாம் வாழும் காலம் எல்லாம் இஸ்லாமிய முறைப்படி தீனுடைய அடிப்படையிலே வாழ்ந்து நம் எல்லோருடைய முடிவை நல்ல முடிவாக ஆக்கி வைப்பாயாக. ஆமீன், ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். பிரஹ்மத்க யா அர்ஹமர் ராஹிமீன்.